பேக்கரியிலலாம் பிளாக் கலரில் ஒரு ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமே ரொம்ப அதிகமான விலை வச்சுருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 3 கப் அளவு கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சதும் ஒரு அரிப்பில் அரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நான் 12 கப் அளவுக்கு தேங்காய் பால் கூடவே 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா அந்த கட்டியே இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா கருப்பட்டியோட பாகும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். ஒரு 1/2 hour ஆகிறப்ப இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் நீங்கள் தொடர்ந்து கிளறினீங்கன்னா 1 hour நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நெய் சேர்த்து தொடர்ந்து கிளறுங்க. நெய் எப்போ வெளியே வர தொடங்குதோ அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் வெளியே வர தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் எதுலையாவது மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக கூலாக வச்சிடலாம். கூலானதுக்கப்புறம் இதை நம்ம பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற அல்வாவோட இது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.